Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see Class 3 Environmental Studies Unit 4, Chapter 12, Taking Charge of Waste. அப்படின்னா கழிவுகளுக்கு பொறுப்பேற்போம் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த லெசனை பற்றி படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் கிளன்லினஸ் டே அப்படின்னா என்னென்னா தேசிய துப்புரவு நாள் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கு கீழே ஒரு பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரில் ஒரு போர்டு இருக்குது. அது என்னென்னா ஸ்வச் பாரத் மிஷன். ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னா என்னென்னா தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்னு ஒன்றும் நேஷ்னல் கிளன்லினஸ் டே 30th January அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசிய துப்புரவு நாள் 30 ஜனவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு போர்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு பார்க்கு கொடுத்துருக்காங்க. பார்க்னால் என்ன, பூங்கா. அந்த பூங்காவில் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, சில பாய்ஸு கேர்ள்ஸு டீச்சர்ஸு ஓகே அது மாதிரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பார்க்கை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 2 பின் இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் பின், ரெண்டாவது க்ரீன் கலர் பின் இருக்குது. இதில் சில பாய்ஸு கொண்டு வந்து ப்ளூ கலர் பின்னில் போடுறாங்க, சில பேர் கொண்டு வந்து க்ரீன் கலர் பின்னில் போடுறதா பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டு இருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வாட் ஆர் த சில்ட்ரன் அந்த டீச்சர் ஆர் டூயிங் இன் த பிக்சர். அந்த படத்தில் ஸ்டூடெண்ட்ஸும் எதர் சில்ட்ரன் குழந்தைகளும் டீச்சரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், நமக்கே பார்க்கும்போதே தெரியுது. த சில்ட்ரன் அண்ட் த டீச்சர் ஆர் கிளீனிங் த பார்க். ஓகே, பூங்காவை என்ன பண்ணுறாங்க, சுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், ஒய் ஆர் தே கிளீனிங் த பார்க். எதுக்காக அவங்க தூய்மைப்படுத்திட்டு இருக்காங்க, பூங்காவை ஏன் அவங்க தூய்மைப்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. நமக்கே தெரியும் எதுக்காக பூங்காவை தூய்மைப்படுத்துவாங்க. டு கீப் தேர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் அண்ட் மேனேஜ் த வேஸ்ட் ப்ராப்பர்லி அப்படின்னு எழுதலாம். நம்மளை சுற்றி இருக்கிற இடம் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே மாதிரி ஓகே அந்த வேஸ்டெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும், ப்ராப்பராக மேனேஜ் எந்தெந்த இடத்துல போடணும், போட்டால் தான் இடம் எப்படி இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஸோ டு கீப் தேர் சரௌண்டிங்ஸ் க்ளீன் அண்ட் மேனேஜ் த வேஸ்ட் ப்ராப்பர்லி அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஹாவ் யூ எவர் சீன் பைல்ஸ் ஆஃப் வேஸ்ட் லைங் அரவுண்ட் யர் ஹோம் ஆர் ஸ்கூல். ஓகே, ஹாவ் யூ எவர் சீன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா. பைல்ஸ் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா குப்பை கூலத்தை சொல்லிடுறாங்க. லையிங் அப்படின்னா கிடக்குது. எங்கே இருக்குது, அரவுண்ட் யர் ஹோம் ஆர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலை சுற்றியோ இல்லை வீடை சுற்றியோ நிறைய குப்பை கூலங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிறைய போகிற வழியில் பார்த்துருக்கோம், ஸ்கூலுக்கு நியர்பை பார்த்துருக்கோம், வீடு கிட்ட பார்த்துருக்கோம் நிறைய. எஸ், ஐ ஹாவ் சீன் பைல்ஸ் ஆஃப் வேஸ்ட் லையிங் அரவுண்ட் மை ஸ்கூல் சம்டைம்ஸ் நியர் மை ஹோம் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நான் பார்த்துருக்கேன். ஓகே, ஸ்கூல் கிட்ட பார்த்துருக்கேன். அதே மாதிரி சில டைமில் என்னோட வீடுகிட்டேயே இந்த குப்பை கூலத்திலலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். பைல்ஸ் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னா குப்பை கூலங்கள். நெக்ஸ்ட், ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் ஹவு திஸ் வேஸ்ட் இஸ் கிரியேட்டட். ஓகே, யாராவது நினச்சிருக்கீங்களா நீங்கள் எப்படி இந்த குப்பைகள்லாம் உருவாகுது அப்படின்றத நீங்கள் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போதாவது நினச்சிருக்கீங்களா எப்படி இந்த குப்பைகள்லாம் உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், எஸ், வேஸ்ட் இஸ் கிரியேட்டட். எப்படி குப்பை கூலம்லாம் உருவாகுது, த வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த திங்ஸ் வி த்ரோ அவே லைக் க்ளோத்ஸ், பேப்பர், பிளாஸ்டிக் பேக், பாட்டில் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். ஓகே, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வீசி எறிகிற எதுன்னு சொல்லுவோம், க்ளோத்ஸ், ஓல்டு க்ளோத்ஸும் அதே மாதிரி பேப்பரு, பிளாஸ்டிக் பேக்ஸு, பாட்டில்ஸு, இந்த அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் வேறு சில பொருட்கள் மூலமாக தான் இந்த வேஸ்டெல்லாம் என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது, உருவாகுது அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். அப்போ ஹாவ் யூ எவர் தாட் அபவுட் திஸ் ஹவு திஸ் வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் அப்படின்ற ஆன்சருக்கு எஸ், த வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த திங்ஸ் வி த்ரோ அவே லைக் க்ளோத்ஸ், பேப்பர், பிளாஸ்டிக் பேக், பாட்டில் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1 அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரீகால் த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் யூ அண்ட் யுவர் எல்டர்ஸ் do during the day. How do these activities create waste? Finally, what we do with the waste அப்படின்னு கேட்குறாங்க. ரீகால் அப்படின்னா நினைவு கூறு. இப்போ டெய்லியும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு நாள் முழுக்க ஓகே வெவ்வேறு வேலைகள் செய்வதன் மூலமாக எப்படி வந்து குப்பைகள் உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் ஓகே நம்ம ஒரு நாள் முழுக்கும் எவ்வளோ குப்பைகளை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலி வாட் டு வி டூ வித் த வேஸ்ட். ஓகே, அந்த வேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி, அந்த வேஸ்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எழுதலாம். இப்போ நமக்கே தெரியும், இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்ட மட்டும் சமைக்கிறோம். சமைக்கும்போது என்ன ஆகுது, நிறைய இந்த வெஜிடபிள் பீல்ஸு ஓகே ஃப்ரூட் பீல்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகுது, இது எழுதலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோம்னா என்ன இருக்கும், நிறைய
நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் கிடைக்குது. அப்போ நிறைய குப்பை கூளங்கள் நம்ம வீட்லேயே உருவாக்குறோம். அப்போ எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா, ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் தேர் மஸ்ட் பி ரேப்பர்ஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ். ஓகே, நம்ம சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு ஓகே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட என்ன கொண்டு வராங்க, ஒரு ரேப்பரில் சுற்றி தராங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி வேஸ்ட்டு கிரியேட் ஆகுது. when we do cooking and cleaning at home we create waste. ஓகே, நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஓகே வெங்காயம் இது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதோட பீல்ஸ் அதோட தோல் அப்போ என்ன ஆகும், நிறைய வேஸ்ட்டு கிரியேட் பண்ணோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், we put the waste in blue and green color dustbin. ஓகே, ரெண்டு விதமான டஸ்ட்பின் இருக்குது. ஒன்று ப்ளூ கலர் டஸ்ட்பின், ரெண்டாவது க்ரீன் கலர் டஸ்ட்பின். நம்ம வீட்லேயே ரெண்டு விதமான டஸ்ட்பின் வச்சுக்கணும். ப்ளூ கலர் எதுக்கு, க்ரீன் கலர் எதுக்கு அப்படின்னா, ப்ளூ கலர்ன்றது என்ன மென்ஷன் பண்ணணும், நான் பயோடிகிரேடபிள் அப்படின்னா மக்காத குப்பை, மக்கியே போகாத குப்பையே. ஃபார் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம், பிளாஸ்டிக் சொல்லலாம். பிளாஸ்டிக்கு மக்கே மக்காது. ஓகே, அதே மாதிரி டின்னு, கிளாஸ் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ஓகே ஜார்ஸ், இதெல்லாம் என்ன ஆகுது, மக்காத குப்பை. அப்போ அந்த எதெல்லாம் மக்கி போகாதோ நம்ம வீட்லேயே ரெண்டு விதமான குப்பையை வச்சு குப்பை கூடங்களை வச்சுக்கலாம், குப்பை கூடைகளை வச்சுக்கலாம். ஒன்று ப்ளூ பின், இன்னொன்று க்ரீன் பின். க்ரீன் பின் எதுக்குன்னா மக்கும் குப்பை, அது என்ன பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயோடிகிரேடபிள் மக்கி போயிடும், ஈஸியாக மக்கிடும், உரமாக மாறிடும். அப்போ எதுன்னு சொல்லலாம், கிச்சன் வேஸ்ட். கிச்சன் வேஸ்ட்னால் எதுன்னு சொல்லலாம், நம்ம சமையல் அறையில் செய்கிறது எதுன்னு சொல்லுவோம், பீல்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். ரெண்டாவது தேங்காயோட ஓடு, கோகனட் ஷெல். அதே மாதிரி டீ பேக்ஸ், அதே மாதிரி லெஃப்ட் ஓவர் ஃபுட், நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம தட்டில் இருக்கிற அந்த வேஸ்ட்டு ஃபுட்ஸு அது எல்லாமே எதில் போடலாம், நம்ம க்ரீன் கலர் பீன்ஸில் போடலாம். அப்போ இன்னும் அதோட ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் தேர் மஸ்ட் பி ரேப்பர்ஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ். வென் வி டூ குக்கிங் அண்ட் கிளீனிங் அட் ஹோம் வி கிரியேட் வேஸ்ட். வி புட் த வேஸ்ட் இன் ப்ளூ அண்ட் க்ரீன் கலர் டஸ்ட்பின். அதே மாதிரி ரெண்டு டஸ்ட்பினில் போட்டு வீட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தெருவில் வராங்க இல்லையா, குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்க வராங்க இல்லையா, அவங்களும் ரெண்டு பின்னு வச்சுருப்பாங்க. இப்போ ப்ளூவை கொண்டு வந்து ப்ளூ பின்லேயும் க்ரீனை கொண்டு வந்து க்ரீன் கலர் பின்லேயும் நம்ம போடலாம் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஷேர் யுவர் ஃபைண்டிங்ஸ் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, நீ இதை கண்டுபிடிச்சிருக்கல, எப்படிலாம் வேஸ்ட்டு கிரியேட் ஆகுதுன்னு அதை எப்படி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வி கேன் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் திங்ஸ் லைக் பேப்பர் அண்ட் மெட்டல்ஸ். என்ன பண்ணலாம், நம்ம இந்த ப்ளூ கலர் பின்னு சொல்லலையா, நான் பயோடிகிரேடபிள் மக்காத குப்பை. அப்போ அதை என்ன பண்ணலாம், நம்ம ரீசைக்கிள் திங், சில பொருட்களை நம்ம என்ன பண்ண மறுபடியும் பயன்படுத்தலாம், ரீயூஸ். அதே மாதிரி ரீசைக்கிள் அப்படின்னா சுழற்சி முறையில் மறுசுழற்சி பண்ணலாம். வேறு வித பேப்பர்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்களே வேஸ்ட்டு பேப்பர்ஸ், அதை என்ன பண்ணுவாங்க மறுபடியும் அதை செகண்ட் குவாலிட்டியாக மாற்றுறது தான் ரீசைக்கிள். அப்போ வீ கேன் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் திங்ஸ் லைக் பேப்பர் அண்ட் மெட்டல்ஸ் அப்படின்றது எழுதலாம். நெக்ஸ்ட், வீ கேன் யூஸ் கிளாத் பேக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, அதே மாதிரி துணி பை, எதுக்காக பிளாஸ்டிக் கேரி பேக் பதிலாக என்ன பண்ணுறோம், நம்ம துணி பையை கொண்டு போகலாம் அப்படின்றத ஆன்சரை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஆல்வேஸ் வேஸ்ட்டு கிரியேட்டட். ஓகே, வேஸ்ட் எப்படி உருவாகுது, வீட்டில் குப்பைகளும் கழிவுகளும் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஆர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வி கிரியேட் எ லாட் ஆஃப் வேஸ்ட். ஓகே, நம்மளோட டெய்லி செய்கிற வேலைகளில் நிறைய குப்பைகளை உருவாக்குறோம். வி டிஸ்கோஸ் ஓல்டு க்ளோத்ஸ், டின், பாட்டில்ஸ், பேப்பர்ஸ், பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ், பென்சில் ஷேவிங்ஸ், ஓல்டு பேட்டரிஸ் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணுறோம், வீசி எறிகிறோம். ஏன்னா நிறைய பொருட்களை நம்ம வெளியேற்றுறோம். எதெல்லாம், ஓல்டு க்ளோத்ஸ், யூஸ் பண்ண க்ளோத்ஸு, ஓகே இனிமேல் கிழிஞ்ச துணி இதெல்லாம். அதே மாதிரி டின்ஸு, ஓகே ஃபுட்டு கொண்டு வர டின்னு, பாட்டில்ஸு, பேப்பர்ஸு, பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்டோட தோல், பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ். ஓகே, சில பொருட்களை சுற்றி தராங்க இல்லையா, பிளாஸ்டிக், அதுதான் ரேப்பர்னு சொல்லுவோம். பென்சில் ஷேவிங்ஸ், ஓகே பென்சிலை துருவுற இந்த துருவி போடுறோம் இல்லையா அது. அதே மாதிரி ஓல்டு பேட்ரிஸ், எதில் யூஸ் பண்ணுவோம், கடிகாரத்தில், டாய்ஸில், இதெல்லாம் பேட்ரிஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஓல்டு பேட்ரிஸ் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், வீசி எறிகிறோம், டிஸ்போஸ் பண்ணிடுறோம். We try to throw the waste away, but sometimes we see that it ends in garbage piles. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுற பொருள் தான் இன்னும் மாறுது, ஒரு நிறைய குப்பை கூலங்களாக சேர்ந்து போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போடுற திங்ஸு என்ன எடுத்து ஒரு பெரிய குப்பை கூலமாக நம்மளுக்கு சேர்ந்து போயிடுது, குப்பைகளாக நமக்கு சேர்ந்து போயிடுது. These are the piles of waste that you see around your home, school or in neighborhood. இந்த வேஸ்ட்டு தான் என்னவா மாறுது, நம்ம வீடுக்கிட்டையும் ஸ்கூல்கிட்டையும் அதே மாதிரி நம்ம அருகாமையிலையும் ஓகே வேஸ்ட்டாக கிரியேட் ஆகுது. How do you feel about it? இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் when you use things and then throw them away. நம்ம யூஸ் பண்ணுற வேஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது, நம்ம யூஸ் பண்ணுற பொருள் மூலமாகவும் நம்ம தூக்கி போடுற பொருள் மூலமாகவும் என்ன பண்ணுது, வேஸ்ட்டு கிரியேட் ஆகுது. அதுக்கு ஆன்சர் how do you feel கேட்குறாங்க. ஸோ I feel sad because it makes a place dirty. ஓகே, அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாக என்ன ஆகிடுது, சுத்தமாக இல்லாமல் ஆகிடுது, எல்லாமே டர்ட்டியாக ஆகிடுது, அழுக்காகிடுது அந்த இருக்கிற இடத்த எல்லாமே. ஓகே, ஸோ ஐ ஃபீல் சேட், நான் அதை நினச்சி என்ன பண்ணுறேன், வருத்தப்படுறேன், பிகாஸ் இட் மேக்ஸ் த பிளேஸ் டர்ட்டி.
நெக்ஸ்ட்டு டு யூ திங்க் வி கேன் டூ சம்திங் அபவுட் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்மளால் முடிஞ்சது எதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அதெல்லாம்? எஸ், we can do something about it. We can try to reduce the waste and also reuse the items and recycle them properly. ஆமாம், கண்டிப்பாக நம்ம எதாவது செஞ்சு ஆகணும். என்ன பண்ணலாம்? நம்ம வேஸ்ட்டை யூஸ் பண்ணுற ரெடியூஸ் பண்ணலாம். ரெடியூஸ்னால் என்ன? குறைக்கலாம். ஓகே, நம்ம கழிவு குப்பையை உருவாக்குறத குறைக்கலாம். அண்ட் ஆல்சோ சிலத்தை என்ன பண்ணலாம்? நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். அதே ப்ராப்பர்லி பை புட்டிங் தெம் இந்த என்ன கலர்? ரைட் டஸ்ட்பின் அண்ட் நாட் லிட்டரிங். ஓகே, ரைட் டஸ்ட்பின்னா என்ன? ப்ளூ கலர் ஆர் க்ரீன் கலர் டஸ்ட்பினில் போடுறது மூலமாகவும், ஓகே, குப்பை குளங்களை சேர்க்காமல் இருக்கிறது மூலமாகவும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம என்ன பண்ணலாம்? சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜிங் வேஸ்ட். ஓகே, எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது? மேனேஜிங் வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள்? கழிவு மேலாண்மை அப்படின்றது தான் மேனேஜிங் வேஸ்ட். வி நீட் டு லேர்ன் மேனேஜ் வேஸ்ட். நமக்கு என்ன தெரியணும்? மேனேஜ் பண்ண தெரியணும். எதை? வேஸ்ட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மேனேஜ் பண்ண, எப்படி வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மேனேஜ் பண்ண தெரியணும். அதே மாதிரி மேனேஜிங் வேஸ்ட் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ். இது யார் கையில் இருக்குது? நம்மளோட கைகளில் தான் இருக்குது. ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் டு லேர்ன் த மேனேஜ் வேஸ்ட். ஓகே, எப்படி ப்ராப்பராக அதை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட கையில் தான் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அதை கற்றுக்கணும். we can learn from people and places that are managing their waste well. அதே மாதிரி ஏற்கனவே சில வீடுகள்லாம் அழகாக வச்சுருப்பாங்க இல்லையா, க்ளீனாக. அப்போ அவங்க எப்படிலாம் அந்த வேஸ்ட்டை எப்படின்னு அவங்க டிஸ்போஸ் பண்ணுறாங்க, எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் லெட் அஸ் see what they do and how they do it. இங்கே கீழே லாஸ்ட்டாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. லெட் அஸ் see what they do and how they do it. என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரில் 4 பேர் இருக்காங்க. இதில் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு சைல்டு அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, the child is handling a pile of the green material like compost or the garden waste. எதையோ கொண்டு அந்த க்ரீன் கலரில் ஏதோ ஒன்று கொண்டு அந்த டஸ்ட்பினில் குப்பை தொட்டியில் போடுறா. அதை எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் 2 other children. ஓகே, 2 children are holding a white cloth. 2 பேர் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஒயிட் கிளாத்தில் ஒரு ஸ்மைலி பிக்சரை போட்டு அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டீம் ஒர்க். நம்ம எல்லாம் நினச்சா இடத்த என்ன பண்ணிக்கலாம்? சுத்தமாக வச்சுக்கலாம். அப்போ இந்த சுத்தப்படுத்துதல்ன்றது என்னது? ஒரு டீம் ஒர்க், எல்லாரும் சேர்ந்து செய்கிற வேலை அப்படின்றத காமிக்குது அப்படின்றத எழுதலாம். ஓகே, ஸோ the 2 children are holding a white cloth with smiley face showing team work அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக ஓகே, another child is doing என்ன பண்ணுது? ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல். 2 பின் இருக்குது. கரெக்டாக க்ரீனில் போடுறதுல க்ரீனில் கொண்டு போட்டுட்ருக்கா. அப்போ ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் டு மேனேஜ் வேஸ்ட். ஓகே, நம்ம எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்றத வழிகள். ஓகே, கழிவுநீர் மேலாண்மைக்கான வழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரி ஆஃபன் யூ வில் ஃபைண்ட் ட்ராஷ் ஆன் த ரோட் சைட். ஓகே, நிறைய படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? குப்பை தொட்டி எங்கே வச்சுருக்காங்க? ரோட் சைடில் எல்லா இடத்துலையுமே இப்போ என்ன இருக்கும்? அங்கங்கே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. நியர் ஹவுசஸ் அண்ட் யார்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வீடு கட்டியோ ரோட்லேயோ ஓகே, அது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல என்ன பார்க்குறோம்? நம்ம குப்பை தொட்டியை பார்க்குறோம். கவுஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் கேன் டை பை ஈட்டிங் பிளாஸ்டிக்ஸ் மிக்ஸ்ட் வித் ஃபுட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த குப்பை தொட்டியில் கொண்டு போய் நிறைய பிளாஸ்டிக் ஓகே, இது செக்ரிகேட் பண்ணாமல் க்ரீன் கலராக ப்ளூ கலர் பின்னில் போடணுமான்னு செக்ரிகேட் பண்ணாமல் கொண்டு போய் போடுறதால என்ன ஆகிடுது? அந்த இடத்துல இருக்கிற அந்த மாடு என்ன பண்ணுது? சப்போஸ் அது ஃபுட்டுக்காக தேடிட்டு வரும்போது அந்த பிளாஸ்டிக்கை அது சாப்பிடுது. அப்போ என்ன பண்ணும்? பிளாஸ்டிக் போய் அதோட தொண்டையில் அடைச்சிக்கிறதால அது என்ன பண்ண முடியல? அது ப்ரீத் பண்ண முடியாமல் அது இறந்து போயிடுது சம்டைம்ஸ். ஸோ கவுஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் கேன் டை பை ஹீட்டிங் பிளாஸ்டிக்ஸ் மிக்ஸ்ட் வித் ஃபுட். சம் பீப்புள் பர்ன் பிளாஸ்டிக் விச் ரிலீசஸ் ஹார்ம்ஃபுல் கேஸஸ். சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க? பிளாஸ்டிக் எல்லாம் ஒன்றா தெருவில் கொட்டி எரிப்பாங்க இல்லையா? அதுவும் என்ன ஆகும்? இட் ரிலீசஸ் எதை கொடுக்கும்? தீங்கு விளைவிக்கும் வாயு. அதுதான் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை கொடுக்கும், கேஸஸை கொடுக்கும் அப்படின்னு எழுதலாம் சொல்லலாம். பீப்புள் ஸ்டார்ட் ஃபாலிங் ஹில் பிகாஸ் ஆஃப் ஆல் த கார்பேஜ் அரவுண்ட் ஹிம். ஓகே, சில டைமில் அந்த கார்பேஜ் என்ன ஆகும்? ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா? அப்போ அதை இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம உடல் நலம் சரியில்லாமல் போகலாம். படல்ஸ் அண்ட் வேஸ்ட் வாட்டர் கேன் பி சீன் ஃப்ளோயிங் த்ரூ த ரோட்ஸ். அதே மாதிரி மழை பெஞ்சா படல்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? அங்கங்கே தண்ணி தேங்குது இல்லையா? அதுலேயும் வேஸ்ட் வாட்டர் கேன் பி சீன் ஃப்ளோயிங் த்ரூ த ரோட்ஸ். வேஸ்ட் வாட்டர்னா என்ன? அந்த அழுக்கு தண்ணியும் ரோட்டில் போகிறதால திஸ் லெட் டு இன்க்ரீஸ் இன் மஸ்கிட்டோ. இது எதை கொடுக்கும்? கொசு உற்பத்தியை அதிகமாக்கும். திஸ் கேன் காஸ் டிசீசஸ் த்ரூ தேர் பைட்ஸ். ஓகே, அந்த கொசு உற்பத்தியை அதிகமாக்கும் போது அந்த கொசுக்கள் நம்மளை படிக்கும்போது நமக்கு சில நோய்களை உண்டாக்கும். த வேஸ்ட் வாட்டர் மே கேரி ஜெர்ம்ஸ் தட் காஸ் அதர் டிசீசஸ். அதே மாதிரி ஓகே, அந்த கழிவு நீரில் என்ன இருக்கும்? சில ஜெர்ம்ஸ்னால் என்ன? சின்ன கிருமிகள் இருக்கு இல்லையா? அதை தான் ஜெர்ம்ஸ்னு சொல்லலாம். ஸோ த வேஸ்ட் வாட்டர் மே கேரி ஜெர்ம்ஸ் தட் காஸ் அதர் டிசீசஸ். சில வியாதிகளை அது
ஏற்படுத்தும். But in some other places, people have worked very hard to clean their houses and surroundings. We will learn how they do this in the following sections. In some places, சில இடத்துல பார்த்தோம்னா people என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டையும் சரௌண்டிங்ஸையும் க்ளீனாக வச்சுக்க நல்லா என்ன பண்ணுவாங்க, வேலை செய்வாங்க. இதை பற்றி இந்த லெசனில் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 2, அப்சர்வ் யுவர் சரௌண்டிங்ஸ். உன்னோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்றதை கவனிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இன் ஆர் சரௌண்டிங்ஸ் தேர் வில் பி ட்ராஷஸ் ஆர் கெப்ட் ஆன் ரோட் சைட். ஓகே, என்ன சுற்றி இருக்கிற இடத்துல என்ன வச்சுருக்காங்க, நல்லா ட்ராஷஸ்னால் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. கவுஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் கேன் டை பை ஈட்டிங் பிளாஸ்டிக் மிக்ஸ் வித் ஃபுட். ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அதே ஆன்சரே எழுதலாம். கவும் அதர் அனிமல்ஸ் என்ன ஆகுது, அதை சாப்பிட்றது மூலமாக என்ன பண்ணுது, அது இறந்து போகுது. சம் பீப்புள் பர்ன் லீவ்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் விச் ரிலீசஸ் பாய்சனஸ் கேஸஸ். ஓகே, சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த எரிக்கிறாங்க. இது லீவ்ஸ், அதே மாதிரி ஃபாலன் லீவ்ஸ், மரத்துலேருந்து விழுற அந்த இலைகளையும் பிளாஸ்டிக்கையும் எரிக்கிறது மூலமாக வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறோன்றதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க, எரிச்சிடுறதால அது என்ன ஆகுது, that will produces poisonous gas. At home, kitchen waste like vegetable and fruit peels and old newspapers are created. So we try to putting the waste in the dustbin அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். அப்போ ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் டு ரெடியூஸ் ஓவரால் வேஸ்ட். ஓகே, இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும்னா என்ன தெரியணும், ரெடியூஸ்னால் குறைக்கணும், ரீயூஸ்னால் மறுபடியும் அதை என்ன பண்ண பயன்படுத்தணும், ரீசைக்கிள் அப்படின்னா மறுசுழற்சி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், ஓவரால் வேஸ்ட்டை நம்ம குறைக்கலாம் அப்படின்றத எழுதலாம். அப்சர்வ் யுவர் சரௌண்டிங்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில். நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ஹவு க்ளீன் ஆர் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூல் சுற்றி எப்படி இருக்குது, உங்கள் ஸ்கூலை சுற்றி சரௌண்டிங்ஸ், ஓகே, சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐசா, அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், அட் ஸ்கூல் ஐசா பிட்ஸ் ஆஃப் பேப்பர். ஓகே, நிறைய இடத்துல என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், பிட்ஸ், சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்கும். என்னோடய ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், கிளாஸ் ரூம்ஸில் சில இடத்துல பிட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்கும். சரௌண்டிங்ஸில் என்ன இருக்கும், அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு வைப்பாங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அட் ஸ்கூல் ஐசா பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ரேப்பர்ஸ் அண்ட் பென்சில் ஷேவிங்ஸ் இன் த கிளாஸ் ரூம். இதை நான் பார்ப்பேன். நெக்ஸ்ட், எவ்ரி ஒன் நாட் யூஸ் த டஸ்ட்பின் ப்ராப்பர்லி. சில பேர் நான் கரெக்டாக டஸ்ட்பினை யூஸ் பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, டஸ்ட்பினை ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பிக் இட் அப் அண்ட் புட் இட் இன் த டஸ்ட்பின். பை டூயிங் திஸ் வி கேன் ஆல் கீப் அவர் ஸ்கூல் க்ளீன் அண்ட் சேஃப். இதை செய்யறது மூலமாக நம்ம ஸ்கூலை என்ன பண்ணலாம், சுத்தமாக வச்சுக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட், டு யூ ஃபைண்ட் வேஸ் லையிங் இட் அவுட்சைட் யுவர் கிளாஸ் ரூம்ஸ் ஆர் ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட். நீ பார்த்துருக்கியா, என்ன பார்த்துருக்கியா, உன்னோட அவுட்டர் உங்கள் கிளாஸ் ரூமுக்கு வெளியிலையும் அதே மாதிரி ஸ்கூல் கிரவுண்டுலேயும் வேஸ்ட் நீ பார்த்துருக்கியா. அப்படி எல்லாரும் பார்த்துருக்கோம். ஸோ இன்சைட் த கிளாஸ் ரூம் எல்லாமே பார்த்துருக்கோம். எஸ், ஐ ஃபவுண்ட்ஸ் எ லாட் ஆஃப் பேப்பர்ஸ், ரேப்பர்ஸ் அண்ட் பென்சில் ஷேவிங்ஸ் இன்சைட் த கிளாஸ் ரூம். ஓகே, பென்சிலை ஷார்ப் பண்ணிவிட்டு அதோட துரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க, அதெல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். அவுட் சைட் த கிளாஸ் ரூம் அப்படின்னு பண்ணும்போது எது வரும், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் வேஸ்ட் லைக் எது, வாட்டர் பாட்டில், ஸ்நாக் ரேப்பர்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் பேக்ஸ், இதெல்லாம் பார்த்துருக்கேன் வெளியில். அதே மாதிரி ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட். ஓகே, என்னோட ஸ்கூல் கிரவுண்டில் என்னென்னலாம் பார்த்துருக்கேன். அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், ஐ ஃபவுண்ட் கேன்ஸ், பாட்டில்ஸ், சோடா கேன்ஸ், ஜூஸ் பாக்ஸஸ். ஓகே, இதெல்லாம் நான் எங்கே பார்த்துருக்கேன், ஸ்கூலுக்கு வெளியில் கிரவுண்டில் பார்த்துருக்கேன். ஏன்னா விளையாடும் போது அவங்களுக்கு என்ன தேவை, தண்ணி தேவை. அதை என்ன பண்ணுவாங்க, பாட்டில், ஜூஸ் பாட்டில் வச்சுருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கேன் பாட்டில் கேனில் வச்சுருப்பாங்க, ஜூஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி சோடா கேன் வச்சுருப்பாங்க, ஜூஸ் பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, அது யூஸ் அண்ட் த்ரூ பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்டில் நான் மரம், செடியோட இலைகள், அதே மாதிரி புல். ஓகே, பிளான்ட் வேஸ்ட் ஃப்ரம் கார்டன் ஆர் அவுடோர் ஏரியாஸ், இதெல்லாம் நான் என்ன பார்த்துருக்கேன், அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். அப்போ அதோட ஆன்சர் என்ன எழுதலாம், இன்சைட் த கிளாஸ் ரூம் எஸ் ஐ ஃபவுண்ட் எ லாட் ஆஃப் பேப்பர்ஸ், ரேப்பர்ஸ் அண்ட் பென்சில் ஷேவிங்ஸ் இன்சைட் த கிளாஸ் ரூம். அவுட்சைட் ஐ ஃபவுண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் ஐட்டம்ஸ் லைக் வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக் ரேப்பர்ஸ், ஸ்ட்ராஸ் அண்ட் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட் வேஸ்ட் லைக் லெஃப்ட் ஓவர் ஃபுட், ஃப்ரூட் பீல்ஸ், சாண்ட்விச் ரேப்பர்ஸ் அண்ட் லஞ்ச் பேக்கேஜிங் எழுதலாம். ஆன் த ஸ்கூல் கிரவுண்ட் ஐ ஃபவுண்ட் கேன்ஸ், பாட்டில்ஸ், soda can, juice boxes and glass or plastic bottles and organic waste like leaves, grass or plant waste from gardens or outdoor areas அப்படின்ற ஆன்சர் அதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட் ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரா ஆர் பேஸ்ட் எ பிக்சர் ஆஃப் எ லொக்காலிட்டி. ஓகே, பிக்சர் ஆஃப் எ லொக்காலிட்டி அப்படின்னா நம்ம வாழற இடம் தான் என்னன்னு சொல்லணும், லொக்காலிட்டி. ஓகே, நீ இருக்கிற இடத்துல ஐடென்டிஃபை த பிளேசஸ் வேர் தேர் இஸ், ட்ரா எ பிக்சர் ஆஃப் எ லொக்காலிட்டி. ஒரு பர்டிகுலரான ஒரு இடத்த என்ன பண்ணுற, ட்ரா பண்ணு, வரை,
அதை பேஸ்ட் பண்ணு. ஓகே, அந்த அந்த இடத்த வரைஞ்சி அதை பேஸ்ட் பண்ணு. ஐடென்டிஃபை த பிளேசஸ் வேர் தேர் இஸ் கார்பேஜ் ஆர் வேஸ்ட் வாட்டர் ஆர் ஸ்மோக் பை சர்க்கிளிங் தெம் இன் ரெட். ஓகே, எந்தெந்த இடத்துல கார்பேஜ் இருக்குது, வேஸ்ட் வாட்டர் இருக்குது, அதே மாதிரி ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது, அதை என்ன பண்ணணும், ரெட் கலரில் சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரை டு ஃபைண்ட் அவுட் ஹவு த வேஸ்ட் கெட்ஸ் தேர். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ எப்படி அந்த வேஸ்ட் எல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அது டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட், இஃப் யூ பிலாங் டு எ பிளேஸ் தட் மேனேஜஸ் இட்ஸ் வேஸ்ட் வெல், ஆஸ்க் த எல்டர்ஸ் ஹவ் இட் இஸ் டன், ஷேர் யுவர் ஃபைண்டிங்ஸ் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, அதே மாதிரி உன்னால் வேஸ்ட்டை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாங்கன்னா யார் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு அவங்க எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றத கேட்டுட்டு ஷேர் யுவர் ஃபைண்டிங்ஸ் இந்த கிளாஸ் ரூம். நீ என்ன கேட்டியோ அது உன்னை கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. நவ் லெட் அஸ் டாக் அபவுட் தோஸ் பீப்புள் ஹூ மேனேஜ் வேஸ்ட் வெல். நெக்ஸ்ட்டு, ரெடியூஸ். ரெடியூஸ் யார் ரெடியூஸ் பண்ணுவாங்க? ரெடியூஸ் அப்படின்னா குறைத்தல். எதை குறைக்கிறது? வேஸ்ட்டை குறைக்கிறது. மெனி பீப்புள் அவாய்ட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ் பேக்டு இன் ரேப்பர்ஸ் ஆர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் யூஸ் கிளாத் பேக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். ரெடியூஸ் வேஸ்ட். மெனி பீப்புள், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் ஜனங்ககிட்டே ஒரு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு. என்னென்னா எதை யூஸ் பண்ணக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பேக்டு இன் ரேப்பர்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டீல், நான் அவங்க வீட்டில் இருக்கிற ஸ்டீல் ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வரதுனா கூட என்ன பண்ணாங்க, ஒரு டிஃபன் பாக்ஸோ ஒரு ஸ்டீல் கண்டெய்னரோ கொண்டு போகிறாங்க. அண்ட் யூஸ் கிளாத் பேக்ஸ். அதே மாதிரி பேப்பர் பிளாஸ்டிக் கேரி பேக்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, கிளாத் பேக்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் டு ரெடியூஸ் த வேஸ்ட். நெக்ஸ்ட், ஹாவ் யூ எவர் ட்ரைடு டூயிங் திஸ். ஓகே, நீ அதை பண்ணியிருக்கியா, அந்த மாதிரி நீ பண்ணியிருக்கியான்னு கேட்குறாங்க. எஸ், வெனவர் ஐ கோ டு த ஷாப் ஐ யூஸ் டு டேக் கிளாத் பேக் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக். நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் எதை யூஸ் பண்ணுவேன், நான் கிளாத் பேக்கை தான் கொண்டு போவேன். எதுக்கு பதிலாக பிளாஸ்டிக் பேக்ஸ் எப்போவுமே கொண்டு போகிறது இல்லை அப்படின்னு எழுதலாம். ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் யூ கிரியேட் இன் த ஃபஸ்ட் ரூல் தே ஃபாலோ. நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 3. ஹவு கேன் யூ ஹெல்ப் இன் ரெடியூசிங் வேஸ்ட். ஓகே, ஹவு கேன் யூ ஹெல்ப் இன் ரெடியூசிங் வேஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நீ எப்படி வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதோட ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ் போத் சைட் ஆஃப் பேப்பர். இப்போ ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டேன்னா நான் ரைட் சைடில் மட்டும் எழுதிட்டு லெஃப்ட் சைடு விட மாட்டேன். என்ன பண்ணுவேன், ரெண்டு சைட்லேயும் கரெக்டாக பேஜஸை மெயின்டைன் பண்ணி வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பேப்பர்ஸ்லாம் எதுலேருந்து கிடைக்குது, ட்ரீஸ் கிட்டேருந்து கிடைக்கிறதால யூஸ் போத் சைட்ஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ அவாய்ட் வேஸ்டிங் ஃபுட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட், யூஸ் க்ளோத் பேக்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாலோ 3 R's. 3 R'ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். அதே மாதிரி ஆல்வேஸ் யூஸ் ட்ராஷ் கேன் அண்ட் ரீசைக்ளிங் பின்ஸ் ஃபார் வேஸ்ட் டிஸ்போசல் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். வேஸ்ட் ஃபுட் கேன் பி டர்ன்ட் இன்டு கம்போஸ்ட் ஃபார் ஸ்கூல் கார்டன்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டு தனித்தனியாக பிரித்தோம்னா வேஸ்ட்டை என்னவா யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம மக்கும் குப்பையை என்னவா மாஸ் பண்ணிக்கலாம், கம்போஸ்ட்டாக மாற்றிக்கலாம். உரமாக எதுக்கு, ஸ்கூலில் இருக்கிற கார்டன் செடி கொடிக்கெலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ் மெட்டீரியல்ஸ் whenever possible. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ் ஸ்கிராப் பேப்பர் ஃபார் நோட்ஸ் ஆர் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூஸ்டு மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். அப்போ இந்த வழியில் ஹவு கேன் யூ ஹெல்ப் இன் ரெடியூசிங் வேஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதலாம். நெக்ஸ்ட்டு, பி எ பார்ட் ஆஃப் கிளன்லினஸ் டிரைவ். ஓகே, பிஏ நீயும் எதுன்னு அந்த துப்புரவு பணியில் ஒரு ஆளாக நீ சேர்ந்துக்கணும். அப்போ கிளன்லினஸ் டிரைவ் அப்படின்னா துப்புரவு இயக்கம். எப்படி மூலமாக, பை ஷேரிங் யுவர் ஓல்டு டாய்ஸ் அண்ட் புக்ஸ் வித் தோஸ் வி நீட் தெம் பட் கேனாட் அஃபோர்ட் டு பை தெம். ஓகே, யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற ஓல்டு டாய்ஸ், நீ யூஸ் பண்ண ஓல்டு டாய்ஸோ நீ படித்த புக்ஸோ கொண்டு போய் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நீயும் அதில் ஒரு அங்கமாக துப்புரவு இயக்கத்தில் உன்னை நீயே ஈடுபடுத்திக்கலாம். In what other ways can you help? ஓகே, வேறு எந்த மெத்தடில் நீ உதவி செய்யலாம். The more things we buy, the more things we throw away and the more waste gets created. ஓகே, நிறைய பொருட்கள் வாங்கினோம்னா நிறைய நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், தூக்கி போட வேண்டியதாக இருக்கும். அப்போ நிறைய தூக்கி போடுறது மூலமாக என்ன ஆகும், நிறைய வேஸ்ட் கிரியேட் ஆகும், குப்பைகள் உருவாகும். அப்போ we should try to buy things that we need and use them until they are not யூஸபிள் எனிமோர். நம்ம எது வரைக்கும் பயன்படுத்தின ஒரு பொருள் எது வரைக்கும் கெட்டு போகாது, அதுவாக யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ, ஒரு நாள் வாங்கி தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ வி ஷுட் ட்ரை டு பை திங்ஸ் தட் வி நீட் அண்ட் யூஸ் தெம் அன்டில் தே ஆர் நாட் யூஸபிள். இனிமேல் இதை யூஸ் பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொருளை பயன்படுத்தணும்.
we can try to create as little waste as possible. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட்டை குறைக்கணும். நெக்ஸ்ட் ரீயூஸ்னா மறுபடியும் பயன்படுத்துதல். The second things many people do in that they reuse things instead of throwing them away. ஓகே, தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண வேறு விதத்தில் அதை எப்படி பயன்படுத்தலாம், மறுபடியும் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். Our grandparents did not throw away old clothes. நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஈஸியாக துணியெல்லாம் தூக்கி கிழிஞ்ச துணியோ இல்லை வேஸ்டான இருக்கிற துணியோ என்ன பண்ண மாட்டாங்க, தூக்கி போட மாட்டாங்க. தே மேடு கில்ஸ் அண்ட் ஓல்ட் சாரீஸ் அண்ட் பேக்ஸ் ஃப்ரம் ஓல்டு க்ளாத்ஸ். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கில்ட்டுனா என்ன, ஒரு தலையணை தயாரிப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு பேக் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே வேஸ்ட் கிளாத்தெல்லாம் அடைச்சி வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, கில்ட்டு மாதிரியும் இல்லை ஒரு தலையணை மாதிரியும் அது பண்ணுவாங்க. ஓல்டு சாரீஸ் அதே மாதிரி பழைய புடவைகளை வச்சு ஒரு பை தயார் பண்ணி அதை என்ன பண்ணுவாங்க, தலையணையாக யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் தே ஆல்சோ கிவ் ஓல்டு கிளாத்ஸ் டு தோஸ் ஹூ ஆர் இன் நீட் ஆஃப் க்ளோத்ஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம நல்ல ஓரளவுக்கு பயன்படுத்துகிற நிலையில் இருக்கிற அந்த ஓல்டு கிளாஸ், ஓகே, பழைய துணிகள்லாம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். The use of newspapers or old cloths for gift wrapping is an eco-friendly practice that reduces waste and conserve sources. அதே மாதிரி newspapers or old cloth for gift wrapping. ஓகே, பரிசு பொருட்களை கூட எதை யூஸ் பண்ணலாம், நியூஸ்பேப்பர்ஸ் ஆர் எதை யூஸ் பண்ணலாம், ஓல்டு கிளாத் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணலாம். By creatively utilizing these items, we not only reduce our waste but also add a personalized touch to our gift. ஓகே, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறது மூலமாக என்ன பண்ண முடியும், ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், ரீயூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி நம்மளான உதவிகளை நம்ம செய்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4, how can you reuse things to reduce waste. ஓகே, நீ எப்படி ரீயூஸ்னால் என்ன பண்ண, மறுபடியும் பயன்படுத்த பொருட்கள் மூலமாக எப்படி நீ வேஸ்ட்டை குறைக்கிற அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் என்ன எழுதலைன்னா, we can reuse papers on one side for rougher. ஓகே, நிறைய என்ன பண்ணலாம், போகிற ஒரு நிறைய பேப்பர்ஸ் நம்மளுக்கு வருது, அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ஸ்லாம் கூட ஒரு சைடு வந்தோன்னா பேக் சைடு என்ன இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அப்போ தான் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம், சம்ஸ் போட்டு பார்க்குறதுக்கோ இல்லை கிளாஸில் யூஸ் பண்ண ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு அப்படியே விட்டுருந்தோம்னா அதை எது பண்ண ரஃபோருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேஸ்ட் பேப்பர் அதே மாதிரி ஒரு நோட் புக்ஸ், இந்த வருஷம் நோட் புக்ஸ் இருக்குது, அடுத்த கொஞ்சம் பேப்பர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அதை என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயருக்காக நம்ம ரஃபோருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் த்ரோயிங் ஓல்டு கிளாஸ் ஐ கேன் யூஸ் திஸ் ஃபார் கிளீனிங் பர்பஸ். அதே மாதிரி பழைய துணிகளை தூக்கி போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நிறைய கிளீனிங் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம், நிறைய இடத்துல துடைக்கிறதுக்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐ கேன் யூஸ் வேஸ்ட் பாட்டில்ஸ் அஸ் பிளான்டர்ஸ் ஃபார் ஸ்மால் பிளான்ட். அதே மாதிரி தொட்டிகளில் செடி வைக்கிறதுக்கு பதிலாக தொட்டிகள் இந்த பாட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, பாட்டில்ஸ்லாம் இப்போ அழகழகாக கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, பாட்டில்ஸ். ஓகே, பாட்டில்ஸை டிசைன் பண்ணி அதை என்ன பண்ணலாம், நம்ம சின்ன சின்ன தொடி வைக்கிற தொட்டியாக யூஸ் பண்ணலாம். ஐ கேன் யூஸ் வேஸ்ட் பேப்பர் ஃபார் கிராஃப்ட் ஒர்க் வேஸ்ட் பேப்பரை எதை வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம கைவினை பொருள் கிராஃப்ட் ஒர்க்கை பண்ணலாம், கைவினை பொருட்களை செய்யலாம். நெக்ஸ்ட் யூஸ் கிளாத் பேக்ஸ் தட் கேன் பி ரீயூஸ்ட். ஓகே, அதே மாதிரி கிளாத் பேக்ஸை யூஸ் பண்ணலாம். மேக்கிங் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் டாய்ஸ் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் பாட்டில்ஸ் அண்ட் பாக்ஸஸ். அதே மாதிரி அலங்கார பொருட்களை செய்யறதுக்கு நம்ம பழைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எழுதலாம். யூ கேன் ரீயூஸ் பேப்பர் ஆஸ் பீன் யூஸ்ட் ஆன் ஒன் சைட் ஆஃப் ரஃபர். இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் வாட்டர் பாட்டில்ஸ், ரீயூஸ் எ பாட்டில் மேட் ஆஃப் safe materials like steel or copper by refilling it. ஓகே, பாட்டில் வாங்குறோம் இல்லையா, கடையில் போய்ட்டு ஒரு 20 ரூபீஸ்க்கு வாட்டர் பாட்டில் அக்வாலாம் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டீல் பாட்டில் வாங்கிட்டோம்னா அதில் ரீஃபில் பண்ணி கொண்டு போகலாம். டெய்லியுமே நம்ம பாட்டில் தேவையில்லை, டெய்லி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கொண்டு போக தேவையில்லை, அதுக்கு பதிலாக காப்பர் ஆர் ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணலாம். யூ கேன் மேக் டாய்ஸ் ஆர் டெக்கரேட்டிவ் திங்ஸ் யூஸ்டு ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ். ஓகே, யூ கேன் மேக் டாய்ஸ் அதே மாதிரி பொம்மைகளையும் அலங்கார பொருட்களையும் செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணலாம், ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஓல்டு கேலண்டர்ஸ்னால் என்ன, நாட்காட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்ஸஸை யூஸ் பண்ணலாம். இயர் இஸ் ஒன் ஆஃப் சச் ஐடியா. ஆல் யூ நீட் இஸ் சம் நியூஸ் பேப்பர்ஸ், நோ சிசர்ஸ், நோ க்ளூ, ஜஸ்ட் பேப்பர் மட்டும் வச்சு கீழே சில பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் டு மேக் ஏ பேப்பர் பேக். ஓகே, பேப்பரால் ஆன பையை எப்படி நம்ம தயார் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க, சிசர் தேவையில்லை, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு க்ளூ தேவையில்லை, ஒன்றே ஒரு பேப்பர் மட்டும், வேஸ்ட் பேப்பர் ஓல்டு நியூஸ் பேப்பர் இருந்தால் போதும். அதை செஞ்சிருக்கிற மாதிரியே கட் பண்ணோம்னா அழகாக என்ன பண்ணலாம், ஒரு பேப்பர் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது ஆக்டிவிட்டி 4. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 5,
Create an item using waste materials that you can give as a gift to someone. Okay, waste material. Okay, has from waste அப்படின்னு இருக்கு இல்லையா, வேஸ்ட் வச்சு என்ன பண்ணலாம், அழகான சில கிஃப்ட் பொருட்களை தயார் பண்ணி உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை, பேப்பர் வச்சு இப்போ அந்த ஓல்டு கேலண்டர்ஸை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பென் ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேலண்டர் ஷீட்டை வச்சு ஒரு ஹட் மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீ எதா பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. டூ இட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு ஏ பிளேஸ் ஆஃப் ப்ரைடு. ப்ரைடுன்னா என்ன, பெருமை. ஓகே, ஒரு இடத்தோட பெருமை. Many of the villages or cities mentioned below had garbage littered all around them. But now there are perhaps the cleanest areas in the country. How did the people of these people change their surroundings? ஓகே, நிறைய சிட்டிஸில் நம்ம குப்பை பத்திரம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் சில இடத்துல ஓகே கிளீனஸ்ட் ஏரியாஸ் இந்த கண்ட்ரி, சில நம்மளோட நாட்டிலே சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், க்ளீனாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். அதை எப்படி அந்த ஜனங்க சேஞ்ச் பண்ணாங்க, எப்படி அவங்களோட சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, அவங்க சுற்றுப்புறத்தை எப்படி அவங்க சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. Today, let's take a tour of the village called Shilluk in Arunachal Pradesh. ஓகே, அருணாச்சல பிரதேசத்தில் என்ன இருக்குது, சிலூக் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு டூர் போகிறோம், போய் பார்க்க போகிறோம். ஆஸ் வி என்டர் த வில்லேஜ், நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே வி நோட்டீஸ் க்ளீன் ரோட்ஸ். ஓகே, அதை பார்த்த உடனே ரோடெல்லாம் எப்படி இருக்குது, தெருவெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. தேர் இஸ் நோ ட்ராஷ் லையிங் ஆன் த ரோட் சைட் ஆர் இன் கார்னர்ஸ் ஆர் ஓப்பன் ஸ்பேஸ். எந்த இடத்துலையுமே என்ன குப்பை தொட்டி இல்லை, எந்த ஓரங்கள்லாம் குப்பையும் கிடையாது, குப்பை தொட்டியும் கிடையாது, ரோட் சைட்லேயும் கிடையாது, கார்னர்லேயும் கிடையாது, ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் கிடையாது. த ஸ்ட்ரீட்ஸ் லிங்க்டு வித் ட்ரீஸ். ஓகே, அந்த தெருவெல்லாம் என்ன இருக்குது, நல்லா லைன்டு ஸ்ட்ரீட்ஸ் லைன்டு வித் ட்ரீஸ். ஓகே, ட்ரீட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, லைனாக அந்த தெருக்களோட ஓரத்தில் என்ன இருக்குது, நல்லா மரங்கள்லாம் பக்கத்தில் லைனாக வச்சுருக்காங்க. ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் வாக்கிங் இன் த கார்டன். அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு கார்டனில் நடந்து போகிற மாதிரி இருக்குது. திஸ் வில்லேஜ் இஸ் ரிசீவ்ட் அன் அவார்ட் ஃபார் மேனேஜிங் இட்ஸ் வேஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே. இட் இஸ் கால்ட் ஜீரோ வேஸ்ட் வில்லேஜ். ஜீரோ வேஸ்ட்னா என்ன கிடையாது, அந்த ஊரில் வேஸ்ட்டே இல்லாத ஒரு கிராமம் அப்படின்ற அவார்டு அதுக்கு கொடுத்தாங்க. ஓகே, எதுக்காக, அவங்களுக்கு எப்படி அந்த வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சதால் அந்த கிராமத்து மக்களுக்கு ஜீரோ வேஸ்ட் வில்லேஜ் அப்படின்ற அவார்ட் கொடுத்தாங்க. லைக் சிலூக், தேர் ஆர் மெனி மோர் வில்லேஜஸ் இன் ஆர் கண்ட்ரி தட் ஆர் எ மாடல் ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். அதே மாதிரி சிலூக் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய கிராமங்கள் நம்ம இந்தியாவில் உண்டு, நம்ம நாட்டில் உண்டு. அவங்க என்ன பண்ணாங்க, வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. சோட்டா நரீனா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வில்லேஜ் டு பிகம் வேஸ்ட் ஃப்ரீ. அதே மாதிரி சோட்டா நரீனா அப்படின்ற ஒரு வில்லேஜ், ஒரு கிராமமும் வேஸ்ட் ஃப்ரீ கிராமம் தான். செவரல் அதர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் சச் அஸ் இண்டோர் அண்ட் மைசூர் ஸ்டாண்ட் அவுட் இட் ஃபாயிங் க்ளீன் சிட்டிஸ். அதே மாதிரி ஒரு தூய்மையான நகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேறு சில நகரம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்கும். அதுவும் என்னன்னு சொன்னால் அது கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு. Next, find out. Ask your elders if there is any village, town or city that they are know about which is known for its cleanliness. You can share the information you learn from your elders in your class. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஏதாவது டவுன் ஆர் சிட்டி இருக்கா, ஓகே க்ளீனாக இருக்கிற டவுன் ஆர் சிட்டியாக இருக்கா அப்படின்றத கேட்டு உன்னோட கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா, தே டோல் மீ அபவுட் த சிட்டி நேம்டு இண்டோர். ஓகே, இண்டோர் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, மத்திய பிரதேஷில் இண்டோர் அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது, ஒரு நகரம் இருக்குது. இதுவும் என்ன இருக்குது, க்ளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா. அது என்னன்னு சொன்ன ஒரு தூய்மையான ஒரு நகரமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும், எதால் அது தூய்மையாக இருக்குன்னா அந்த மக்களுக்கு என்ன, அந்த வேஸ்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஓகே வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சிட்டியை க்ளீனாக வச்சுருக்க ஜனங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்க. த பீப்புள் ஒர்க் டுகெதர் டு கீப் த சிட்டி நீட் அண்ட் க்ளீன். ஓகே, எல்லா மக்களுக்கு கையிலையும் தான் இருக்குது. ஓகே, ஒரு சிட்டியை க்ளீனாக வச்சுருக்குன்னா ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, எல்லா ஜனங்களும் ஒன்றா சேர்ந்து அவங்க சிட்டியை க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுருக்கிறதால அந்த இண்டோர் அப்படின்ற சிட்டி, இண்டோர் மத்திய பிரதேசத்தில் இருக்க இண்டோர்ன்ற சிட்டி வந்து என்ன க்ளீனஸ்ட் சிட்டின்னு பேர் வாங்கியிருக்கு அப்படின்னு எங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்கன்றதை உங்கள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் அபவுட் த ஸ்வச் பாரத் மிஷன். ஓகே, ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் யர் பேரண்ட்ஸ், உன்னோட அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டேயோ ஆசிரியர்கள்கிட்டேயோ ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னா என்னென்னா தூய்மை இந்தியா இயக்கம். இதுதான் தமிழில் ஸ்வச் பாரத் மிஷன்.
ஓகே, இந்த ஸ்வச் பாரத் மிஷன் என்ன அப்படின்னா தேசிய அளவில் ஓகே என்னைக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தேசிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் என்னென்னு சொல்லுவோம் ஸ்வச் பாரத் மிஷன். ஓகே, அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா மகாத்மா காந்தி பிறந்த அக்டோபர் 2, 2014 தான் இது என்ன பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியை லான்ச் பண்ணாங்க. இந்த இயக்கத்தை தொடங்கி வச்சார் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஓகே, அப்படின்னா இதோட மெயின் என்ன அப்படின்னா தூய்மை இந்திய இயக்கம் அப்படின்னா என்னென்னா இந்திய அரசால் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கவும். நிறைய வீட்டில் என்ன கிடையாது, டாய்லெட் கிடையாது. இந்தியாவில் நிறைய இடத்துல என்ன கிடையாது, டாய்லெட் கிடையாது. அதில் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை ஒழிக்கவும், அதே மாதிரி திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்தவும் இந்த நாடு தழுவிய இந்த இயக்கம் தான் என்னது இந்த ஸ்வச் பாரத் மிஷன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷன் இஸ் a nationwide campaign launched by the government of India on 2nd October 2014. The mission aims to make the country clean and free of open defecation. Open defecation அப்படின்னா என்னென்னா திறந்த வெளியில் மலம் கழிக்கிறது. அப்போ என்னோட பேரண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா my parents exclaimed that it started in 2014 and encourage everyone to keep their surroundings clean. ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற இடம் என்ன அர்த்தம் க்ளீனாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பில்டு டாய்லெட்ஸ் ஓகே கழிவறையை உருவாக்குறதுக்கும் அண்ட் மேனேஜ் வேஸ்ட் ப்ராப்பராக வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட். ஓகே, 2 விதமான வேஸ்ட்டை என்ன பண்ணுறாங்க செப்பரேட்னா தனித்தனியாக எப்படி யூஸ் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் வெவ்வேறு விதமான கழிவுகளை எப்படி நம்ம வேறுபடுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் நோட்டீஸ் டஸ்ட்பின்ஸ் ஆஃப் 2 கலர்ஸ். ஓகே, இன்னும் இஃப் யூ லுக் அரவுண்ட் நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா ரோட் சைட்லேயே பார்த்தோம்னா 2 விதமான டஸ்ட்பினோட கலர் இருக்கும். ஒன்று ப்ளூ கலரில் வச்சுருப்பாங்க, இன்னொன்று க்ரீன் கலரில் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தெருவிலே வந்து குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா கூட 2 விதமான டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. அதை ஈஸியாக நம்ம பார்க்கலாம். ஓகே, டஸ்ட்பின்ஸ் ஆஃப் 2 கலர்ஸ். This could be placed in your school, local market, park or at the bus stand. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஸ்கூலில் இருக்கும், அதே மாதிரி மார்க்கெட்டில் இருக்கும், பார்க்கில் இருக்கும், இல்லை பஸ் ஸ்டாண்டில் பேருந்து நிலையத்தில் இருக்கும், அதே மாதிரி ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஆர் அட் த மேலானா திருவிழா நடக்கிற இடத்துலையும் பிளாட்ஃபார்ம் ரயில்வேவோட பிளாட்ஃபார்ம்லேயும் பார்த்துருக்கோம். Why are these 2 kinds of dustbin used? எதுக்காக இந்த 2 கலர் டஸ்ட்பின் வச்சுருக்காங்க? லெட் அஸ் ரீட் ஆன் டு லேர்ன் வை வி புட் இன் தீஸ் டஸ்ட்பின். ஓகே, எதுக்காக நம்ம இந்த 2 கலர் டஸ்ட்பினில் போடணும்? த க்ரீன் டஸ்ட்பின் இஸ் யூஸ்டு ஃபார் திங்ஸ் லைக் ட்ரைடு லீவ்ஸ் ஆர் பிரான்ச்சஸ், ஃப்ரூட் பீல்ஸ், வெஜிடபிள் வேஸ்ட் ஆர் எக் ஷெல்ஸ். ஓகே, இந்த பச்சை கலரில் இருக்கிற இந்த தொட்டி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். பயோடிகிரேடபிள்னா என்னென்னு சொல்கிறோம், மக்கும் குப்பை. ஓகே, எதுக்காக இதெல்லாம் மகர குப்பை, ட்ரைடு லீவ்ஸ். ஓகே, ட்ரைடு லீவ்ஸ்னால் நான் காஞ்சி போன இலை, அதே மாதிரி அதோட பிரான்ச்சஸ் கிளைகள், ஃப்ரூட் பீல்ஸ்னால் என்ன பழத்தோட தோல், வெஜிடபிள் வேஸ்ட் ஆர் எக்ஷெல் முட்டையோட ஓடு, இதெல்லாம் என்ன ஆகிடும் ஈஸியாக மக்கி போயிடும். அப்போ இந்த பொருட்கள்லாம் க்ரீன் டஸ்ட்பினில் போடணும். தீஸ் மெட்டீரியல்ஸ் ராட் ஈஸிலி அண்ட் மிக்ஸ் வித் த சாயில். இந்த மெட்டீரியல்ஸ்னால் என்ன ஆகும், ஈஸியாக செதஞ்சு போய் மண்ணோட மண்ணாக கலந்துரும். வேஸ்ட் in the green dustbin can be added to soil where it get convert into compost. ஓகே, இந்த வேஸ்ட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணலாம், உரமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, கம்போஸ்ட் ஃபுட் ஃபார் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபார் டைனி அனிமல்ஸ் தட் live in the soil. ஓகே, செடிகள் வளர்கிறதுக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ்க்கும் என்ன பண்ணலாம், நம்ம உணவாக இதை போடலாம் இந்த வேஸ்ட்டை. The blue dustbin is used for things made of metal, glass, plastic and paper. ப்ளூ கலர் டஸ்ட்பின்றது என்னது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னா மக்காத குப்பை. எதெல்லாம் சொல்லலாம், மெட்டல் சொல்லலாம், கிளாஸ் சொல்லலாம், பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் சொல்லலாம். நியூ ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி மேட் ஃப்ரம் மெட்டீரியல்ஸ் லைக் மெட்டல், கிளாஸ். மெட்டல்னா என்னன்னு சொல்லலாம், உலோகம். கிளாஸ் நமக்கே தெரியும். பிளாஸ்டிக் ஆர் பேப்பர் தட் ஹவ் பீன் த்ரோன் அவே. இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் த்ரோ பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எதை பண்ணலாம், அந்த ப்ளூ கலர் டஸ்ட்பினில் போடலாம். அப்படின்னா எதுக்கு அது, திஸ் இஸ் கால்டு ரீசைக்ளிங், மறுசுழற்சிக்காக அது போகுது. சம் வில்லேஜஸ் ஹவ் பின்ஸ் ஃபார் ஈச் தீஸ் மெட்டீரியல்ஸ் செப்பரேட்லி ஸோ தட் இட் இஸ் ஈஸியர் டு சென்ட் தம் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஃபார் ரீசைக்ளிங். நம்மளே டெய்லியுமே போடுறோம் இல்லையா, ப்ளூவில் போடுறது ப்ளூலையும், க்ரீனில் போடுறதையும் க்ரீன்லையும், பாட்டு பாடிட்டே கொண்டு வருவாங்க இல்லையா, குப்பை வண்டி வரும் இல்லையா, அதில் என்ன பண்ணுறோம், இதில் இதை போடுங்க அதில் அதை போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி நம்மளும் செய்யறோம், டெய்லியுமே நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸ் தட் செப்பரேட் அண்ட் ரீசைக்கிள் தர் வேஸ்ட் ஆர் ஏபிள் டு கீப் their surroundings clean, they manage waste effectively. ஓகே, வில்லேஜில் இருக்கிறவங்களும் நகரத்தில் இருக்கிறவங்களும் கிராமத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி வந்து வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்கள இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலை என்ன இருக்கும், சுத்தமாக இருக்கும். அப்போ அவங்க அழகாக வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 6, செப்பரேட் யுவர் வேஸ்ட்.
ஓகே, ஆக்டிவிட்டி சிக்கில் 2 டஸ்ட்பின்ஸ் ஆர் ட்ரான் பிலோ. 2 விதமான டஸ்ட்பின் வரைஞ்சிருக்காங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் விச் வில் கோ இன்டு ஈச் ஆஃப் தெம். 2 டஸ்ட்பின் ட்ரா பண்ணியிருக்காங்க. மேலே சில பொருட்களை கொடுத்துருக்காங்க. அதை எதில் கொண்டு போய் க்ரீனில் போடணும், எதை கொண்டு போய் ப்ளூவில் போடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நமக்கே தெரியும் ப்ளூ. அதே மாதிரி லீவ்ஸ் எதில் வரும், க்ரீன். நெக்ஸ்ட் ஆனியன் பீல்ஸ், அது எங்கே வரும், க்ரீன் கலர். லைட் பல்ப்ஸ் எதில் வரும், ப்ளூ கலர். ராட்டன் ஃப்ரூட், ஓகே, அழுகி போன பழங்கள், அது எது வரும், தட் இஸ் பயோடிகிரேடபிள், க்ரீன். பேப்பர் எதில் வரும், பேப்பர் யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அது ரீசைக்கிள் பண்ணலாம் இல்லையா, அப்போ ப்ளூ. எக்ஷெல்ஸ் எதில் வரும், இதில் க்ரீன் கலர். யூஸ்டு பிளாஸ்டிக் மில்க் பேக்கெட்ஸ், கிளாத், இது எல்லாமே ரீசைக்ளிங்காக போகும். அப்போ இது ரெண்டுத்தையுமே எதில் போடலாம், நம்ம ப்ளூ கலர் டஸ்ட்பினில் போடலாம். ஸோ லீவ்ஸ், ஆனியன் பீல்ஸ், ராட்டன் ஃப்ரூட், எக்ஷெல்ஸ், இது நாலத்தையும் எதில் போடலாம், க்ரீன் கலர். அண்ட் ப்ளூ கலரில் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், லைட் பல்ப்ஸ், பேப்பர், கிளாத், பிளாஸ்டிக் மில்க் பேக்கெட்ஸ் அப்படின்றத எழுதலாம். Next, each one of us can help to keep our home, neighborhood, school, city and country clean. ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒத்துழைச்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம வீட்டையும் பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் ஸ்கூலையும் சிட்டியும் நம்ம நகரத்தையும் நம்மளோட நாட்டையும் நம்மளோட மாநகரத்தையும் க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரைட் அப்படின்ற டாப்பிக்கில் லிஸ்ட் த திங்ஸ் தட் யூ கேன் டூ கீப் யர் ஹோம் அண்ட் கிளாஸ் ரூம் க்ளீன். ஓகே, லிஸ்ட் த திங்ஸ் அப்படின்னா என்ன, லிஸ்ட் த திங்ஸ்னால் பட்டியலிடு. ஓகே, த திங்ஸ் யூ டூ கீப் யர் ஹோம் அண்ட் கிளாஸ் ரூம் க்ளீன். ஓகே, உன்னோட கிளாஸ் ரூமையும் உன்னோட வீடையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்னென்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு, ஐ கேன் கீப் மை ரூம் டைடி. ஓகே, என்னோடய ரூமை நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நான் இருக்கிற என்னோடய ரூமை நான் என்ன பண்ணுவேன், க்ளீனாக வச்சுக்குவேன் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம் அதுக்கு. நெக்ஸ்ட்டு, ஐ கேன் புட் த வேஸ்ட் பேப்பர் இன் த டஸ்ட்பின். ஓகே, என் ரூமில் போடுற என்னோடய குப்பைகள்லாம் நான் என்ன பண்ணுவேன், நான் க்ளீனாக என்னோடய டஸ்ட்பினில் போடுவேன் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஐ கேன் கீப் மை புக்ஸ் நீட்லி. என்னோடய ரூமில் புக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் வீட்டில் எப்படி நீ முதல்ல சுத்தமாக வச்சுப்பேன்னு கேட்குறாங்க. அப்போ ஐ கேன் கீப் மை புக் ஷெல்ஃப் நீட்லி. என்னோடய புக்ஸில் இருக்கிற ஷெல்ஃபை நான் நீட்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு, ஐ கேன் ஹெல்ப் ஸ்வீப் த ஃப்ளோர் அண்ட் டஸ்ட் த ஃபர்னிச்சர். அம்மா கூட சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், தரையை துடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் டஸ்ட் த ஃபர்னிச்சர், எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவேன், நான் டஸ்ட் பண்ணுவேன், துடைப்பேன். ஓகே, டஸ்ட் இல்லாமல் அளவுக்கு நான் பார்த்துப்பேன். ஐ கேன் க்ளீன் அப் மை பிளேஸ் ஆஃப்டர் ஈட்டிங். அதே மாதிரி நான் சாப்பிட்டு முடித்த உடனே என்னோடய இடத்த நான் சுத்தமாக வச்சுப்பேன். இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே என்ன பண்ணுவேன், நான் என்னோடய வீட்டில் நான் ரெகுலராகவும், வீட்டில் மட்டும் இல்லை கிளாஸ் ரூம்லேயும் ரெகுலராக செய்கிற வேலை அப்படின்றத எழுதலாம். ஸோ லிஸ்ட் த திங்ஸ் தட் யூ கேன் டூ டு கீப் யுவர் ஹோம் அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் க்ளீன் அப்படின்ற டாப்பிக்கில் என்னென்னலாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, ஐ கேன் புட் த வேஸ்ட் பேப்பர் இன் த டஸ்ட்பின். நெக்ஸ்ட்டு, ஐ கேன் கீப் மை புக்ஸ் நீட்லி. அதே மாதிரி ஐ கேன் ஹெல்ப் ஸ்வீப் த ஃப்ளோர் அண்ட் டஸ்ட் த ஃபர்னிச்சர். நெக்ஸ்ட், ஐ கேன் க்ளீன் அப் மை பிளேஸ் ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Next, make a list of tools that you have been used in your school or neighborhood after cleaning. ஓகே, நீ க்ளீன் பண்ணுறதுக்காக மேக் எ லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் யூ ஹவ் சீன் பீயிங் யூஸ்ட் இன் யர் ஸ்கூல் ஆர் நெய்பர்ஹுட் ஃபார் க்ளீனிங். எந்தெந்த டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எதுக்காக, க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கே தெரியும், ப்ரூம்னா தொடப்போம், டஸ்ட்பின் மாப்னா என்ன, தரையை துடைக்கிறது. கார்பேஜ் பேக்ஸ், ஓகே, இது நம்ம குப்பை இது வர்ற பேக். அண்டு வேஸ்ட் கிளாத், ஓகே, தரையை துடைக்கணும்னா வேஸ்ட் கிளாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட், ஹேவ் யூ எவர் அப்சர்வ் த டூல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் யர் ஹோம் ஃபார் க்ளீனிங், மேக் எ லிஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல். ஓகே, சுற்றி இருக்கிற இடம் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ எதுன்னு எழுதலாம், அதே மாதிரி ஆன்சர் எழுதலாம். ப்ரூம், டஸ்ட்பின், மாப். அதுக்கு இன்னொன்று வேக்யூம் கிளீனர் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மெஷினை க்ளீன் பண்ணுற ஒரு மிஷின் தான் வேக்யூம் கிளீனர். அதே மாதிரி பக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம், வாட்டர், ப்ரஷஸ், கார்பேஜ் பின் அண்ட் டஸ்ட்பேன் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். நெக்ஸ்ட், ட்ரா பிக்சர்ஸ் of these tools in the box given below. Okay, draw the picture of these tools. இந்த பிக்சர் மேலே போட்டிருக்கு இல்லையா, அந்த டூல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்மளை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கீப் அவர் சரௌண்டிங்ஸ் க்ளீன். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி சுத்தமாக வச்சுருக்கிறது. when you celebrate National Cleanliness Day 30th, take a pledge to always keep yourself and your surroundings clean. ஓகே, இந்த தேசிய துப்புரவு நாளை முன்னிட்டு நீ என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன ஒரு பிளட்ஜுனா உறுதிமொழி. என்ன உறுதிமொழினா, என்ன சுற்றி இருக்கிற இடத்த நான் க்ளீனாக வச்சுப்பேன், சுத்தமாக வச்சுப்பேன். ரிமெம்பர் நாட் டு கிரியேட் டூ மச் வேஸ்ட். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், நிறைய வேஸ்ட்டை உருவாக்க மாட்டேன். மேனேஜ் யுவர் வேஸ்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் வேஸ்ட் ப்ராப்பர்லி. ஓகே, அந்த கிரியேட் பண்ணுற அந்த வேஸ்ட்டை ஓகே டிஸ்போஸ் பண்ணுறது ப்ராப்பராக கற்றுக்கணும். டு பில்ட் ஏ க்ளீனர் அண்ட் க்ரீனர் வேர்ல்டு. ஓகே, இந்த உலகத்தை என்ன ஒரு
பசுமையான நாடாக மாற்றணும்னா பசுமையோட அந்த உலகத்தை பசுமையாக மாற்றணும்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தை பசுமையாக மாற்றலாம். அவர் எய்ம் டு பி வாண்ட் நாட் வேஸ்ட் நாட். ஓகே, நம்மளோட நோக்கம் என்னவாக இருக்கணும், தேவையில்லாத வாங்கக்கூடாது, அதே மாதிரி தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கணும். நெக்ஸ்ட்டு லேட்டஸ்ட் ரிஃப்ளெக்ட். ஓகே, லேட்டஸ்ட் ரிஃப்ளெக்ட் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 3 டாபிக் கொடுத்துருக்காங்க. என்னென்ன 3 டாப்பிக்கு? ஒன்று டிஸ்கஸ், ரைட், ட்ரா இன் யுவர் நோட் புக். இன்னொன்று புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னென்னா இன்டர்வியூ அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. எனாக்ட் இன் பாஸ், நீங்கள் ரெண்டு பேரை ஆக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங்க், ரிஃப்ளெக்ட், ஷேர் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவ் இஸ் வேஸ்ட் கிரியேட்டட். ஓகே, வேஸ்ட் எப்படி கிரியேட் ஆகுது நமக்கே தெரியும். வேஸ்ட் இஸ் கிரியேட்டட் த்ரூ our டெய்லி ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்டன்ஸ் அரௌண்ட் குக்கிங், கிளீனிங், ஈட்டிங் அண்ட் ஷாப்பிங். மேலே எல்லாம் படித்தோம் இல்லையா, அதே ஆன்சராக எழுதலாம். அதே மாதிரி த்ரோயிங் ஓல்டு க்ளோத்ஸ், பேப்பர்ஸ், பீல்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ், பென்சில் ஷேவிங்ஸ் அண்ட் கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படின்றத எழுதலாம். இந்த மூலமாக வேஸ்ட் உருவாகுது. நெக்ஸ்ட்டு ஹவு கேன் வி மேனேஜ் வேஸ்ட். மேலே படித்தோம் இல்லையா, அதே தான் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. நம்ம எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது. ஓகே, ஓகே, குறைஞ்ச அளவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. வி கேன் மேனேஜ் வேஸ்ட் பை ஃபாலோயிங் அண்ட் ப்ராக்டிஸிங் ரெடியூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். என்ன பண்ண முடியும், அந்த 3 Rஐ ஃபாலோ பண்ணுறதா. 3 Rன்றது என்ன, ரெடியூஸ் குறைக்கணும், ரீயூஸ் மறுபடியும் பயன்படுத்தணும், அண்ட் ரீசைக்கிள் மறுபடியும் சுழற்சி முறையில் பயன்படுத்தி வேறொரு புது பொருளாக மாற்றுறது மூலமாக வி கேன் மேனேஜ் வேஸ்ட் அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரைட். ரைட் அப்படின்றதுல டு அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பாட்டில்ஸ், லுக் அட் யுவர் ஹோம் அண்ட் ஸ்கூல் க்ளோஸ்லி, லிஸ்ட் ஆல் த ஐட்டம்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரைட் ஹவு தீஸ் குட் பி ரீப்ளேஸ்ட் பை அதர் சேஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நீ அதாவது அவாய்ட் யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பிளாஸ்டிக் பேக்ஸ், பாட்டில்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்க சொல்லியிருக்காங்க வீட்லேயும் ஸ்கூல்லேயும். அப்போ அதுக்கு பதிலாக நீ என்ன யூஸ் பண்ணுவ, அதுக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ். ஓகே, எதுக்கு யூஸ் பண்ணுவோம், யூஸ்டு ஃபார் கேரியிங் க்ரோசரி. இப்போ கடைக்கு போகிறோன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கடைக்காரனே என்ன பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுக்கூடாது. சில பேர் இன்னும் என்ன பண்ணுவாங்க, துணி பை கொண்டு போகிறாங்க. வெரி குட். ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ்டு ஃபார் கேரியிங் க்ரோசரி. அப்போ இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் எதில் வந்து க்ளோத் பேக் ஆர் ஜூட் பேக். இது என்ன பண்ண முடியும், ஓகே, க்ளோத் பேக்ஸ் ஆர் இதை யூஸ் பண்ணலாம், துணி பையும் ஜூட் பேக்ஸும் யூஸ் பண்ணுறது மூலமாக இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ்டு ஃபார் கேரிங் க்ரோசரி கேன் பி ரீப்ளேஸ்ட் பை க்ளோத் பேக்ஸ் ஆர் ஜூட் பேக்ஸ். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸஸ். நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டில் அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் பாக்ஸே பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. அப்போ பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸு சூடான பொருட்களை கொண்டு வரக்கூடாது. ஸோ பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸஸ் கேன் பி ரீப்ளேஸ்டு பை, இன்னும் நமக்கே தெரியும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் கொண்டு வரலாம். டிஃபன் பாக்ஸ், ஓகே, ஸ்டீல் பாக்ஸை கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் ஸ்பூன். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக இப்போ பழங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லன்னா, அதில் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ இட் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை மெட்டல் ஆர் வுடன் ஸ்பூன். ஓகே, மரத்தாலான ஸ்பூனும் இப்போ நிறைய கிடைக்குது இல்லையா, கடைங்களே அதுதான் குடிக்கிறாங்க. அப்போ மெட்டல் ஆர் இல்லை வுடன் ஸ்பூனை யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் யூஸ்டு ஃபார் பேக்கேஜிங் ஸ்நாக்ஸ். சில இடத்துல பாக்ஸ் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் வச்சு கட்டி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ தட் கேன் பி ரீப்ளேஸ்டு பை பேப்பர், சாதாரண பேப்பரை வச்சு கட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நேம் 3 things in your school and home that you put it in the green dustbin. Any 3 things that you would put it in the blue dustbin. ஓகே, ஒரு 3 பொருட்கள், ப்ளூ கலரில் போடக்கூடிய 3 பொருட்களும் க்ரீன் கலரில் போடக்கூடிய 3 பொருட்களையும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. க்ரீன் டஸ்ட்பினை நமக்கே தெரியும், மக்கும் குப்பை. அப்போ எதுன்னு சொல்லலாம், ஃப்ரூட் பீல்ஸ், லீவ்ஸ், எக் ஷெல்ஸ், கோகனட் ஷெல்ஸ் இதெல்லாம் எழுதலாம் 3 பொருள். ப்ளூ டஸ்ட்பின் நமக்கே தெரியும், இதெல்லாம் நான் பயோடிகிரேடபிள், மக்காத குப்பை. அப்போ என்னென்னு சொல்லலாம், ஓல்டு நியூஸ் பேப்பர், அதே மாதிரி புரோக்கன் கிளாஸஸ், ஓல்டு மேகசின், யூஸ்டு பேப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் ப்ளூ டஸ்ட்பினில் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா இன் யர் நோட் புக். ஓகே, உன்னோட நோட் புக்கில் ட்ரா பண்ணு. என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, மேக் எ போஸ்டர் டு ஷோ எ வில்லேஜ் ஆர் எ டவுன் தட் இஸ் மேனேஜிங் இட்ஸ் ஸ்பேஸ் வெரி வெல், கிவ் எ போஸ்டர் எ ஷூட்டபிள் டைட்டில். ஓகே, ஒரு வில்லேஜை வரைஞ்சி அவங்க எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு தூய்மையான ஒரு நகரத்தை வரைய சொல்லியிருக்காங்க. போஸ்டர் டு ஷோ எ வில்லேஜ் ஆர் டவுன் தட் இஸ் மேனேஜிங் இட்ஸ் வேஸ்ட் வெல். ஓகே, எவ்வளோ அழகாக அவங்க வேஸ்ட்டை எப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு பிக்சர் போஸ்டர் வரைய சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்சரை வரைய சொல்லி அதுக்கு அழகாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, லேபிள் பண்ண எ ஷூட்டபிள் டைட்டில். ஓகே, ஒரு போஸ்டர் வரைஞ்சி அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சூட்டபிளான ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை டூ இட் யுவர் செல்ஃப், அதை நீயே அழகாக ட்ரா பண்ணி ஓகே ஒரு அழகான தூய்மையான ஒரு
நகரத்தை வரைஞ்சி ஒரு கிராமமோ இல்லை நகரத்தையோ வரைஞ்சி அதுக்கு ஒரு பொருத்தமான தலைப்பு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை டூ இட் பை யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு enact in past. ஓகே, 2 பேராக சேர்ந்து நடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன நடிக்க சொல்லியிருக்காங்க? ஒரு கான்வர்சேஷன், உரையாடல் மூலம் நடிக்க சொல்லியிருக்காங்க. You can be a clean town and your partner a dirty town. Engage in a short conversation talking about how you feel about being the way you are. ஓகே, இதில் நீ ஒரு ஆள் என்ன பண்ண, 2 பேர் இருக்கீங்க, நீயும் உன்னோட பார்ட்னரும். அதில் ஒரு ஆள் க்ளீன் டவுன் மாதிரியும் இன்னொரு ஆள் என்ன சொன்ன டர்ட்டி டவுன் மாதிரி இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு கான்வர்சேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஒரு கான்வர்சேஷன் பேச சொல்லியிருக்காங்க. அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் க்ளீன் டவுன் பேசுகிறாரு. க்ளீன் டவுன் என்ன பேசுகிறான்னா, ஐ ஆம் க்ளீன் டவுன், மை ஷீட்ஸ் ஆர் டைடி. ஓகே, என்னை சுற்றி என்ன இருக்குது, எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. த ஏர் இஸ் ஃப்ரெஷ். ஓகே, காற்று எப்படி இருக்குது, நல்லா தூய்மையாக இருக்குது. அந்த பார்க்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். ஐ ஃபீல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. எனக்கு மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குது. உடனே டர்ட்டி டவுன் சொல்கிறாரு, ஐ ஆம் டர்ட்டி டவுன், நான் எப்படி இருக்கேன், டர்ட்டியாக இருக்கேன், அழுக்காக இருக்கேன். மை ஸ்ட்ரீட் ஃபுல் ஆஃப் லிட்டர், என்னோடய தெரு எல்லாமே என்ன இருக்குது, குப்பையாக இருக்குது. த ஏர் இஸ் பொல்யூட்டட், அதில் என்ன இருக்குது, என்னை சுற்றி இருக்கிற காற்று கூட என்ன இருக்குது, தூய்மை இல்லாமல் இருக்குது, பொல்யூட் ஆகிடுச்சு. பீப்புள் டோன்ட் கேர் டூ மச் அண்ட் மேக் மீ ஃபீல் சேட். ஓகே, ஜனங்கள்லாம் என்ன நினைக்க, அவங்க அதை பற்றி பாதர் பண்ணவே இல்லை. ஓகே, அவங்க பாட்டுன்னு ஜஸ்ட் லைக் தட் குப்பையை போட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன இருக்குது, அது வருத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட் க்ளீன் டவுன் சொல்கிறாரு, ஐ பிலீவ் we can change, take a little effort from everyone. நீ கொஞ்சம் எல்லாரும் எஃபர்ட் எடுத்தால் அதை மாற்றலாம், கவலைப்படாது. அப்போ டர்ட்டி டவுன் சொல்கிறாரு, ஐ வில் டெல் எவ்ரி ஒன் தட் வி நீட் டு ஸ்டார்ட் டேக்கிங் பெட்டர் கேர் ஆஃப் அவர் டவுன். நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், என்னென்னு, நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஐ வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி டு. உன்ன மாதிரியே நானும் எப்படி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ க்ளீன் டவுன் அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன் எழுதலாம், ஆக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு think, reflect and share. Imagine you are having a birthday party at your home. What are some of the ways in which you can try to have zero waste birthday party? ஓகே, ஜீரோ வேஸ்ட் பர்த்டே பார்ட்டினா உன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஓகே கூப்பிடணும். அந்த பர்த்டே பார்ட்டி என்னவாக இருக்கும்னா வேஸ்ட் இல்லாத பர்த்டே பார்ட்டியாக இருக்கணும். ஃபார் திஸ் ஃபர்ஸ்ட் திங்க் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் வேஸ்ட் மே பி கிரியேட்டட் இன் த பர்த்டே பார்ட்டி அண்ட் ஹவ் யூ கேன் அவாய்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பர்த்டே பார்ட்டின்னு போனோம்னா அங்கே எந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கிரியேட் ஆகுது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, உன்னோட வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்குதுன்னா அது எந்தெந்த விதத்தில் நம்ம வந்து ஜீரோ வேஸ்ட் பர்த்டே பார்ட்டியாக மாற்றணும். அதே மாதிரி பர்த்டே பார்ட்டினா எந்தெந்த மாதிரி வேஸ்ட் கிரியேட் ஆகுது, அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாவே நம்ம ஜீரோ வேஸ்ட் பர்த்டே பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் என்ன எழுதலாம்னா, ஐ ஸ்டார்ட் பை யூஸிங் ரீயூசபிள் பிளாஸ்டிக் கப்ஸ். ஓகே, நான் என்ன பண்ணுவேன், நான் ரீயூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பிளேட்ஸ், இப்போ கேக்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு பிளேட் கொடுக்குறாங்க இல்லையா, ஜூஸ்க்கு கப்பு கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பிளாஸ்டிக் ரீயூசபிள் பண்ணுற பிளாஸ்டிக் கப்ஸ் யூஸ் பண்ணுவேன், பிளேட் யூஸ் பண்ணுவேன். அண்ட் யூட்டென்சில்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பிளாஸ்டிக் பதிலாக என்ன பண்ணுவேன், ரீயூசபிள் கப்ஸை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஐ டெக்கரேட் வித் எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். ஓகே, பர்த்டே பார்ட்டினாவே என்ன இருக்கும், டெக்கரேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அங்கே நான் எதை யூஸ் பண்ண மாட்டேன், பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ், ஈஸிலி பயோடிகிரேடபிள் ஆகிற மெட்டீரியல்ஸாக நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி லைக் பேப்பர், கிளாத் அண்ட் நேச்சுரல் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ளவர்ஸ். அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட பேப்பரில் இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன், நான் பேப்பர் கிளாத்தை யூஸ் பண்ணுவேன், துணிப்பையை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் என்ன பண்ணுவேன், நான் ஒரு பேப்பரால் ஆன துணியை தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ளவர்ஸும் பேப்பராலான ஃப்ளவர்ஸை தான் நான் உருவாக்குவேன். அவாய்ட் பிளாஸ்டிக் டெக்கரேஷன். ஓகே, பிளாஸ்டிக்காலான டெக்கரேஷன் அலங்காரத்தை நான் பண்ண மாட்டேன். ஐ பிளான் மை ஃபுட் ரெடியூஸ் வேஸ்ட். அதே மாதிரி ஃபுட்டும் ரெடியூஸ் ஆகாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்றத எழுதலாம். Next, have you seen waste in nature? What do you think happens to the waste of animals, dried leaves and so in a forest? Have you seen waste in nature? Okay, இயற்கையில் ஓகே குப்பைகளை பார்த்துருக்கீங்களா? What do you think happens to the waste of animals, dried leaves and so in the forest? ஓகே, காடுகளில் இருக்கிற வேஸ்ட் என்னவா ஆகுது, dried leaves, animals அப்படின்னா. In nature, waste such as fallen leaves, animal waste and dead plants decompose into manure. அப்போ காடுகளில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு, அங்கே மனிதர்கள் போகாத இடம் இல்லையா, அனிமல்ஸ் மட்டுமே இருக்கிற இடத்துல இருக்கிற வேஸ்ட்லாம் என்னவா ஆகுது அப்படின்னா, காடுகளில் பெரும்பாலும் என்ன இருக்கும், மரங்கள் இருக்கும். மரங்கள்ல என்ன இருக்கும், நிறைய இலைகள் இருக்கும். நிறைய இலைகள்லாம் கீழே விழுந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி நிறைய பிளான்ட்டும் என்ன இருக்கும், டெட்டாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இன் நேச்சுரல் have you seen waste in nature? What do you think happens to the waste of animals, dried leaves and so on in a forest? அப்படின்றதுக்கு in nature, waste such as fallen leaves, animal waste and dead animals decompose into manure. அதுவே என்ன ஆகும், மண்ணோட மண்ணா மக்கி அது என்ன ஆகிடும், manure
மேனியர் உரமாக மாறிடும். இட் கேன் பி டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் சேஞ்ச்டு இன்டு நியூட்ரியன்ஸ். ஓகே, அங்கே டெட்டாக இருக்கிற எல்லாமே என்ன ஆகிடும்? மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது கண்ணுக்கு தெரியாத உயிரிகளால் அது என்ன ஆகிடுது? செதஞ்சு போயிடுது. செதஞ்சு போய் அதுவே என்ன ஆகிடுது? உரமாக மாறுது, நியூட்ரியன்ஸாக மாறிடுது. தீஸ் நியூட்ரியன்ஸ் ஹெல்ப் த பிளான்ஸ் டு க்ரோ அண்ட் கீப் த என்விரான்மெண்ட் ஹெல்த்தி. ஓகே, அது மூலமாக அது மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக பிளான்ட் நல்லா வேகமாக வளருது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த சுற்றுச்சூழல் என்ன இருக்குது? ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.